வந்து எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 minutes ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தொகுதிக்கு முழுக்க நல்லா தான் செய்வேன். நான் அரசியல்ல வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல நான் வரல. அவரை அடுத்தவங்கள மாதிரி நான் வந்து பணத்துக்காக வேற ஆதாயத்துக்காக நான் வரல. நல்லது செய்யணும் ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். இதுக்கு அடுத்தாப்புல இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்புல 100 அடியில ஒரு குளம் இருக்குது. இந்த குளமும் ஆறுமநேரி மெயின் பஜாரும் தான் இனி இந்த அரசியலுக்கே கொண்டு வந்தது. ஆறுமநேரி மெயின் பஜார்ல ஒரு சின்ன செட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதை கட்டி கொடுத்ததுக்கு தான் முதல் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அப்போ இருந்த எம்எல்ஏன்னு எதுக்குறாங்க. நாங்கள் தான் எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் இருக்கோம், நீ யாரு கட்டி கொடுக்க, நீ என்ன எம்எல்ஏவா அப்படின்னு முதல்ல எதுக்குறாங்க. அந்த எதிர்ப்பு தான் நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தேன். திருப்பி இந்த குளத்தை தூர் வாரினேன். இதுவும் சொந்த காசுல வாங்கினேன். அந்த பஸ் ஸ்டாண்டையும் என் சொந்த காசுல தான் கட்டி கொடுத்தேன். சென்னையில் ரொம்ப நாளாக இருந்துட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு பிழைப்பு தேடி எல்லாரும் சென்னைக்கு போவாங்க. எப்படி இந்த தொகுதி எம்எல்ஏ பிழைப்பு தேடி போனாரோ, எந்த பாத்திர கடையில் வேலை பார்த்தாரோ, நாங்களும் அதே மாதிரி பிழைப்பு தேடி சென்னைக்கு போகிறோம், தொழில் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். அந்த தொழிலில் ஒரு இடம் வாங்குறதுக்காக ஊருக்கு வரேன். வரும்போது ஒரு வயசான அம்மா ஆறுமநேரி மெயின் பஜாரில் நிற்கிறாங்க. தன்னுடைய மருமகள் யாரோ ஒருத்தர் தெரியல, அவங்கள வந்து தலையில் வெயிலில் இந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய தலையில் வெயில் படக்கூடாதுன்னு இந்த அம்மா முந்தானை வச்சு மூடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இதில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ் இந்த கார்னரில் நின்றுச்சு அப்படின்னா அங்கேருந்து வரதுக்குள்ளே பஸ் நிற்காம ஆள் இல்லை நிற்காம போயிடுவான். அந்த காரணத்துக்காக இந்த முனையில் கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், ஒரு ஏசி வச்சு ஆரோ வாட்டர் சிஸ்டம் வச்சு மேலே ஒரு ஸ்டேச்சு வச்சு கட்டணும் ஒரு ஐடியாவில் அதை பண்ணேன். அதுக்கு வந்து உடனே பிடபிள்யூவில் பர்மிஷன் வாங்கணும், பஞ்சாயத்து தலைவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்னாங்க. அதனால டெம்பரரி ஒன்று செட்டு மாதிரி ஒன்று கட்டி கொடுத்தேன். அப்போ இருந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வச்சு கட்டி கொடுத்தேன். அவர் ஒரு ஹெல்ப் பண்ணார், கேமரா வச்சு கொடுக்க சொன்னார், வச்சு கொடுத்தேன். அந்த இதுக்கு என்னை எதிர்த்தாங்க, நீ எப்படியும் கட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கால் பண்ணச்சில் எதிர்த்தாங்க. இதுக்காக எதிர்க்கிறாங்க, நல்லது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்க்கிறாங்க. இந்த குளம் பக்கத்தில் இருந்த குளம் 1962 இந்திரா காந்தி ஸ்கீமில் டூர் வர்றதுக்கப்புறம் இன்னைக்கு வரையும் வரல. நான் 2018 விவசாய சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ தான் தலைவர் ஆனேன். அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம பக்கத்தில் ரவிச்சந்திரன் இருப்பாங்க, அவ்வளோ விவசாய சங்க செயலாளராக இருக்காப்புல. என் சொந்த காசில் தான் அந்த ஒரு 25, ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், ஒரு 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த குளத்தை சொந்தமாக தூர் வாரினேன். அதை கூட தடுக்க தான் செஞ்சாங்க. எதுவுமே நல்லதே யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா நல்லது செஞ்சு நம்மளாம் அறிவு வந்துடும்ங்களா. இந்த தொகுதிக்கு ஒரு IPS IAS அகாடமி கொண்டு வந்திருக்கலாம், அதை கொண்டு வரல. ஒரு இவங்களால வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வர முடியாது, நேஷனல் உள்ளது எதையுமே இவங்களால செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. கொண்டு வரணும்னு போராடுனா ஜெயிச்சிடலாம். ரோட்டில் உட்கார வேண்டியது தானே, எங்களுக்கு இந்த ஸ்கீம் வேணே மக்கள் அவதிப்படுறாங்க, ரோட்டில் உட்கார வேண்டியது தானே, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்களை பற்றி பேசுறதே வேஸ்ட். நம்ம வந்த பிறகு நல்லதை செய்வோம். எல்லாருக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நீங்கள் எந்த நேரமும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அங்கே இருக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் எலெக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்ததுக்கப்புறம் லாஸ் ஆகிட்டு எலெக்ஷன் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு என் மேலே வழக்கு பதிஞ்சது வந்து 8 வழக்கு.